சேத்தியத்தோப்பு அருகே நங்குடி கிராம பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்கு அருகே ஆபத்தான முறையில் உள்ள மின்மாற்றியை வேறு இடத்தில் வைக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாகனங்கள் செல்லும் சாலையோரம் உயர் அழுத்த மின்மாற்றி உள்ளதால் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறையினர் முறையாக தடுப்புகளை அமைக்காமல் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பெருமாண்டி ஊராட்சியில் தேங்கி கிடந்த குப்பையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து துர்நாற்றத்துடன் கூடிய புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கும்பகோணம் அசூர் புறவழிச்சாலை பகுதியில் மலை போல் குப்பை தேங்கி இருந்த நிலையில் அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் குப்பைகளை அகற்ற முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்காதென பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் விழுந்து படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி இளநிலை பொறியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கடந்த 25ஆம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக மக்கள் உயிரை துளியும் மதிக்காத நாகர்கோவில் மாநகராட்சிக்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பந்ததாரர் ஜார்ஜ் என்பவருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தது. கோவை மாவட்டத்தில் எண்ணெய் நிறுவனங்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தென்மண்டல எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்த விதிகளில் திருத்தம் கோரியும் கோவையில் உள்ள எரிவாயு கொள்முதல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் 2வது நாளாக டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தென் மாநிலங்களில் சமையல் சிலிண்டர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சிறிய லோடு வாகனத்தில் ஓட்டுநரே வாகனத்தை ஓட்டிக்கொண்டு அலட்சியத்துடன் ப்ளீச்சிங் பவுடர் தெளித்த அவலம் அரங்கேறியுள்ளது. புவனகிரி பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் வருகிறார் என்பதற்காக நகரை தூய்மையாக வைத்துள்ளோம் என விளம்பரப்படுத்திக் கொள்ள திறனற்ற ஸ்டாலின் அரசின் புவனகிரி பேரூராட்சி நிர்வாகம் நகர் முழுவதும் அவசரமாக ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கும் பணியை மேற்கொண்டது. இந்நிலையில் சிறிய சரக்கு வாகனத்தில் ஓட்டுநர் அலட்சியமாக ஒரு கையால் வாகனத்தை ஓட்டிக்கொண்டும் மறு கையால் ப்ளீச்சிங் பவுடரை தெளித்துக் கொண்டும் சென்றுள்ளார். திறனற்ற திமுக அரசு தூய்மை பணியாளர்கள் உயிரிலும் மக்களின் நலனிலும் அக்கறையின்றி வெற்று விளம்பரங்களை செய்வதிலேயே குறிக்கோளாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.